Hello students, in chapter 8 vector algebra exercise 8.2 11, 12, 13, 14, 15, 16, 17 பார்க்கலாம். 11th question பாருங்க. If a vector is equal to 2a vector plus 3j vector minus 4k vector, b vector is equal to 3a vector minus 4j vector minus 5k vector, and c vector is equal to minus 3a vector plus 2j vector plus 3k vector. Find magnitude and direction cosines of a vector plus b vector plus c vector, 3a vector minus 2b vector plus 5c vector. என்னளவும் திசை கொசைன்களையும் காண்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் அப்படின்னு கேட்டிருக்கா இல்லையா? ஸோ a வெக்டாரோடது b வெக்டாரோடது c வெக்டாரோடதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த -3 + 3 போயிடும். ஸோ 2i வெக்டார் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். 3 + 2 வந்து 5, 5 - 4 ஸோ 1, ஸோ ப்ளஸ் ஜே வெக்டார் இருக்கும். -4 - 5 வந்து -9, -9 + 3 வந்து -6, ஸோ -6k வெக்டார். ஸோ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ப்ளஸ் c வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஓகேவா? அந்த ijkயோட கோஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதிடலாமா? 2, 1, -6 அப்படின்னு எழுதிட்டோம். மேக்னிடியூடு என்ன அளவு அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாடுலஸ் எடுக்கணும், அவ்வளோதான் இந்த கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ஐஜேகேயோட கோஃபிஷியன்ஸ் இருக்குல்லடா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணுடாமா. 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்போ 4 கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். -6 ஸ்கொயர் பண்ணுறச்சு அதோட வேல்யூ வந்து 36 அப்படின்னு கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரூட் ஆஃப் 4 + 1 + 36, ஸோ ரூட் ஆஃப் 41, அதை ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரூட் ஆஃப் 41 பார்த்து. ஸோ வந்து இப்போ நம்ம டைரக்ஷன் கொசைன் திசை கொசைன்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா x/r, y/r, z/r தானே. இந்த இது வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ், திசை விகிதம். அது வந்து 2, 1, -6, அது திசை விகிதம், டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்க போகிறது டைரக்ஷன் கொசைன், திசை கொசைன்கள். எக்ஸுங்கிறது 2, ஸோ 2/√41 போட்டாச்சு. ஒய்ங்கிறது 1, ஸோ 1/√41 போட்டாச்சு. இசடுங்கிறது -6, ஸோ -6/√41, அவ்வளோதான். செகண்ட் கொஷின் பாருங்கள். இப்போ 3a வெக்டார் - 2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ 3 × a வெக்டாரை காப்பி பண்ணிட்டேன். -2bங்கிறனால -2 × b வெக்டாரை காப்பி பண்ணியாச்சு. ஸோ 3 2s are 6i வெக்டார் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன் பாருங்கள். 3 × 2 வந்து 6i ப்ளஸ் 3 × 3 வந்து ப்ளஸ் 9j வெக்டார், -3 × 4 வந்து 3 × -4 வந்து -12k வெக்டார். ஸோ -2 × b காப்பி பண்ணியாச்சு. -2 × 3 வந்து -6i வெக்டார், minus into minus plus 8j vector, minus into minus plus 5 2s are 10, so 10k vector. So 5cக்கு 5 into c copy பண்ணியாச்சு. 5 into minus 3 minus 15i vector, 5 plus 2 5 into 2 sorry 5 into 2 வந்து 10j vector plus 5 into 3 வந்து 15k vector. இப்போ 6ல் 6 போயிடுது. ஸோ நமக்கு minus 15i vector அப்படின்னு கிடைக்குது. இது எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ 17 + 10 வரும். ஸோ 27j வெக்டாரு. இது -2 + 15, ஸோ ப்ளஸ் 13k வெக்டார். ஸோ 3a வெக்டார் -2b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டாரோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு -15i வெக்டார் ப்ளஸ் 27j வெக்டார் ப்ளஸ் 13k வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு மேக்னிடியூட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒன்று மேக்னிடியூடுன்னா என்ன சொன்னேன்? மாடுலஸ் ஆஃப் 3a வெக்டார் -2b வெக்டார் plus 5c vector is equal to root of இது அப்படியே டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதிடலாமா? திசை விகிதம் -15, அதாவது xyz பாது மிஸ் ஆர்ன்னு போட்டிருக்கேன், சாரி. ஸோ -15, 27, 13. ஓகேவா? அது டைரக்ஷன் ரேஷியோஸ், திசை விகிதம். So -15 the whole square na 225, plus 27 the whole square na 729, plus 13 the whole square na 169. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்ச நம்மளுடைய வேல்யூ வந்து 1123 அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் ஆர். ஓகேவா?
இப்போ டைரக்ஷன் கொசைன் பார்க்கலாமா? திசை கொசைன்கள் எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர் இல்லையா? x by r comma y by r comma z by r is equal to minus 15 by root of 1123. y-ஓட வேல்யூ 27 ஸோ 27 by root of 1123. z-ங்கிறது நமக்கு 13, ஸோ 13 divided by root of 1123. அவ்வளோதான்டாமா. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள், 12th கொஷின். இது இம்பார்ட்டன்ட்ப்பா இந்த எக்ஸசைஸு. இந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இப்போ போட்டிருக்கிறதெல்லாம். இந்த பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் எ வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் I வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார், 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் அண்ட் மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 7k வெக்டார். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இந்த வெக்டார்ஸ் எல்லாம் ஆகியவை ஒரு முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள். நிலை வெக்டார்கள் எனில் அந்த முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. நிலை வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கா பார்த்தீங்களா? பொசிஷன் வெக்டார், நிலை வெக்டார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க கொஷினை ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், இன்னொன்று கொடுத்துருந்தாங்கன்னா ஓடி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணுண்டாமா. பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருந்தா, வெக்டார்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ வெக்டார், ஸ்மால் ஏ வெக்டார், ஸ்மால் பி வெக்டார், ஸ்மால் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். செலக்ட் ஓஏ வெக்டார்னு எழுதியாச்சு. ஓபி வெக்டாருங்கிறது 3i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். ஓசி வெக்டார் வந்து மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 7k வெக்டார். ஸோ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கணும். பொசிஷன் வெக்டார்னு கொடுத்தா ஏபி பிசி சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாரா? ஸோ ஓபி வெக்டாரை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. மைனஸ் ஓஏவா? அப்போ அப்படியே த்ரோ அவுட்டு சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க. அது எல்லாமே ப்ளஸில் இருக்கனால எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். சப்போஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் அப்படின்னு மாற்றிக்கிங்க. சரிங்களா? ஸோ மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார்னு போட்டாச்சு. ஸோ 3i மைனஸ் ஐ ப்ளஸ் 2i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் வந்து மைனஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் மைனஸ் 3k வெக்டாருங்கிறது ப்ளஸ் 2k வெக்டார். அடுத்தது பிசி வெக்டார் பார்க்கலாம். அதுக்கு ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டாரா? ஓசி வெக்டார் அப்படியே காப்பி பண்ணுங்கள். மைனஸ் ஓபி வெக்டாரா? ஸோ ஓபி வெக்டார் பாருங்கள், அது ப்ளஸ்னால் மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு அப்படின்னு சைனை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதாவது த்ரோ அவுட்டு வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லைன்னா இப்படி நினைவு வச்சுக்கோங்க, ப்ளஸ்னால் மைனஸ்னால் ப்ளஸ்ஸு. ஏன்னா இந்த மைனஸ் உள்ளே போகிறச்ச சைன் சேஞ்ச் ஆகும்போது சிம்பிள் மாறிடும் இல்லையா? அதனால தான். ஸோ மைனஸ் 2i மைனஸ் 3i, ஸோ மைனஸ் 5i வெக்டார் ப்ளஸ் 3j ப்ளஸ் 4j, ஸோ ப்ளஸ் 7j வெக்டார் மைனஸ் 7k மைனஸ் 5k, தேர்ஃபோர் மைனஸ் 12k வெக்டார். ஸோ இது வந்து நமக்கு பிசி வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சிஏ வெக்டார் பார்க்கலாமா? பெரிமீட்டர் வந்து இந்த ஏபி வெக்டார், பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஓஏவே காப்பி பண்ணியாச்சு, மைனஸ் ஓசி. ஸோ அது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு 3j மைனஸ் ஆகிடும், மைனஸ் 7k வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? த்ரோ அவுட்டு சைன் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஏன்னா மல்டிப்ளை ஆகிறச்ச சேம் சைனாக ப்ளஸ், ஆப்போசிட் சைனாக மைனஸ். ஓகேவா? ஸோ சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2a வெக்டார் வந்து 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3j வெக்டாருங்கிறது மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டாருங்கிறது 10k வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு மாடு கண்டுபிடிக்கலாமா? இதோட கோஃபிஷியன்ஸ் பாருங்கள், 2 மைனஸ் 6 2, இதுக்கு வந்து மைனஸ் 5 7 மைனஸ் 12, இதுக்கு வந்து 3 மைனஸ் 1 10. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் பார்த்துலாம்.
ஸோ 2 ஸ்கொயர் பண்ணுங்கள், மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 4 + 36 + 4, ஸோ 44. ஸோ இந்த ரிசல்ட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் பெரிமீட்டர், சுற்றளவு. அவ்வளோதான். மாடுலஸை எடுத்துகிட்டு ஓகேப்பா. ஏபி பிசி சிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணினோம். அதுக்கு மாடுலஸ் எடுக்கிறோம். அந்த வேறு ஆன்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதுதான் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? சுற்றளவு, முக்கோணத்தின் சுற்றளவு. ஸோ 25 + 49 + 144. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்ச நம்மளுடைய ரிசல்ட் வந்து 218. அடுத்து மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு root of 3 squared plus minus 1 the whole square plus n squared. So 9 + 1 + 100. 9 + 1 + 100. So 110. 100. இது எல்லாமே ரூட்டில் இருக்குடாமா, அதனால் நம்மளால் அதை வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே √44 + √218 + √110 அப்படின்னு எழுதிடுவோம். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணத்தின் சுற்றளவு. So modulus of AB vector plus modulus of BC vector plus modulus of CA vector is equal to √44 plus √218 plus √110 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? சப்போஸ் ரூட் இல்லாமல் இருந்தால் நம்ம ஆட் பண்ணியிருந்துருக்கலாம், அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்க முடிச்சிருந்தா. ஸோ யூனிட்ஸ் அலகுகள்னு போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து 13th ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் parallel to 3a vector minus 2b vector plus 4c vector if a vector is equal to 3a vector minus j vector minus 4k vector, b vector is equal to minus 2a vector plus 4j vector minus 3k vector, and c vector is equal to I vector plus 2j vector minus k vector. ஸோ இதே கொஷினில் இந்த a vector b vector c vector எனில் 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 4c வெக்டார் என்ற வெக்டாருக்கு இணையான அலகு வெக்டாரை காண்க. அதுதான் கொஷின். அலகு வெக்டார் என்ற வெக்டாருக்கு இணையான அலகு வெக்டாரை காண்க. ஸோ கிவன் அந்த a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்லாம் காப்பி பண்ணியாச்சு. சரிங்களா? ஓரலகு வெக்டார் யூனிட் வெக்டார்னா a கேப் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 4c வெக்டாரை லெட் டி வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? லெட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3a வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 4c வெக்டார். ஸோ டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 × a வெக்டாரை காப்பி பண்ணியாச்சு, மைனஸ் 2 × b வெக்டாரை காப்பி பண்ணியாச்சு, ப்ளஸ் 4 × c வெக்டாரை காப்பி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 × 3i வந்து 9i வெக்டார். இப்போ 3 × 3i வந்து 9i வெக்டார், 3 × -j -3j வெக்டார், 3 × -4 -12k வெக்டார், -2 × -2i வந்து +4i வெக்டார், -2 × +4j -8j வெக்டார், -2 × -3k வந்து +6k வெக்டார், +4i வெக்டார், 4 2s are 8 j வெக்டார், 4 × -k வந்து -4k வெக்டார். ஸோ d வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 9i + 4j + 4i. சரிடமா, 9i + 4i + 4i. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 79 வரும். ஓகேவா? 9i + 4i + 4i. ஸோ 79i வெக்டார். -3j -8j + 8j, அந்த -8j + 8j போய்டும் இல்லையா? ஸோ -3j வெக்டார், -12k + 6k -4k. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறச்ச
மைனஸ் 10k வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுங்க. ஸோ 17 ஸ்கொயர் பண்ணினீங்கன்னா 289 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணுறச்ச 9 ஸோ ப்ளஸ் 9 ப்ளஸ் மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணுறச்ச 100. ஸோ மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறச்ச 398 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் யூனிட் வெக்டார் ஓரலகு வெக்டார் யூனிட் வெக்டார் parallel to d cap is equal to d vector by modulus of d vector ஓரலகு வெக்டார் இடமா. ஸோ 17i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 10k வெக்டார் அது d வெக்டார் டிவைடட் பை ரூட் ஆஃப் 398. அடுத்த கொஷின் பாருங்கள் 14th. the position vectors a vector b vector c vector of 3 points satisfy the relation 2a vector minus 7b vector plus 5c vector equal to 0 vector are these points collinear. 3 புள்ளிகளின் நிலை வெக்டார் a vector b vector c vector ஆகியவை 2a vector minus 7b vector plus 5c vector equal to 0 vector என்ற நிபந்தனையை நிறைவு செய்தால் அப்புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என கூறுக. ஸோ கிவன் கொஷின் எழுதியாச்சு 2a வெக்டார் மைனஸ் 7b வெக்டார் ப்ளஸ் 5c வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம எக்ஸ்ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய்பி வெக்டார் ப்ளஸ் இசட்சி வெக்டாரோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 2 வருது, ஒய்ங்கிற இடத்துல -7 வருது, இசட்டுங்கிற இடத்துல 5 வருது. சரிங்களா. கம்பேரிங் தீஸ் டூ வி கெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -7, z equal to 5. Okay va. To prove that the points are collinear ஒரே கோட்டில் அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. that is x plus y plus z equal to 0 அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து -7, இசட்டோட வேல்யூ வந்து 5. ஸோ 7 - 7 therefore 0ன்னு வந்துடுச்சு. ஓகேவா. 0 equal to 0 therefore the point given points are collinear ஒரே கோட்டில் அமையும் என நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. இந்த சம்லாம் முக்கியமான சம்மடாமல் பார்த்துக்குங்க. அடுத்து 15th கொஷின் பாருங்கள். the position vectors of the points p q r s are I vector plus j vector plus k vector, 2i vector plus 5j vector, 3i vector plus 2j vector minus 3k vector and I vector minus 6j vector minus k vector respectively. Prove that the line pq and rs are parallel. pq rs என்ற புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் முறையே இந்த கொஷின் அப்படியே தான். ஓகேவா. I vector plus j vector plus k vector, 2i vector plus 5j vector, 3i vector plus 2j vector minus 5k vector and I vector minus 6j vector minus k vector எனில் pq மற்றும் rs ஆகியவை இணை என காட்டுக. சரியா. நிலை வெக்டார் இந்த பொசிஷன் வெக்டார்னு கொடுத்தாலே நம்ம ஓஏ ஓபி ஓசி ஓடின்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். பட்டு கொஷினில் அதில் எல்லாம் அந்த கொஷின்ஸ்லாம் லெட்டர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டா. அதனால் ஓஏ ஓபி ஓசி ஓடி அது மாதிரி எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இதில் அவங்களே லெட்டர் மென்ஷன் பண்ணிட்டா பிக்யூஆர்எஸ் அப்படின்ட்டு. அதனால் ஓபி ஓக்யூ ஓஆர் ஓஎஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ வரிசையாக நம்ம எழுதிக்கலாம். சப்போஸ் இந்த ஐஜேகேயில் ஏதாவது ஒரு டேர்ம் வந்து மிஸ்ஸிங் ஆகியிருந்தால் அந்த டேர்முக்கு 0 வச்சு எழுதிருங்க. ஓகேவா. 0i ஆர் 0j ஆர் 0k அது மாதிரி ஆட் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா. ஸோ இதில் லெட்டர் கொடுத்துருக்கா பிக்யூஆர்எஸ், அதனால் ஓபி ஓக்யூ ஓஆர் ஓஎஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பிக்யூ என்ன ஆர்எஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. PQ vector is equal to OQ vector minus OP vector. OQ என்னடாமா 2i vector plus 5j vector plus 0k vector minus OP யா. அப்போ த்ரோட் அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆர் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கன்னீங்கன்னா மைனஸ் ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். ஸோ PQ vector is equal to 2i minus j minus I 2i மைனஸ் ஐ அப்படிங்கிறனால ஐ வெக்டர் போட்டாச்சு.
5j minus j, so minus 4j vector plus 0k minus k, so minus k vector. So pq vector கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது rs பார்க்கலாமா. rs vector is equal to os vector minus or vector. os vector என்ன, I vector minus 6j vector minus k vector minus of or, so throughout sign change பண்ணுங்க, minus 3i vector minus 2j vector plus 3k vector. So rs vector is equal to I vector minus 3j vector minus 2i vector minus 6j minus 2j minus 8j vector minus k plus 3k, so plus 2k vector. இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குது, 2 மடங்காக இருக்குது, அதனால் 2 காமனாக எடுக்கலாம், மைனஸ் 2 காமனாக எடுக்கலாம். ஏன் மைனஸ் 2 எடுத்தோம்னா நமக்கு அந்த PQ மாதிரியே கிடைக்கும் பாருங்கள். மைனஸ் 2 காமனாக எடுக்கிறச்சு I வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் k வெக்டார் அப்படின்னு கிடைக்கிது பார்த்தீங்களா. அதாவது இப்போ 2 வெக்டார் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு b வெக்டார் அப்படின்னு சொல்லுவோண்டாமா. பேரலல் இணை அப்படின்னா இப்போ நமக்கு அந்த கான்செப்டில் கிடைக்கிது, ஓகேவா. ஸோ rs வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு pq வெக்டார் அப்படின்னு கிடைக்கிது. தேர்ஃபோர் pq பேரலல் rs vector, pq vector parallel to rs vector, therefore pq vector rs vector இணை என நிறுவப்பட்டது, ஓகேவா. pq அடுத்து 16th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆர் வேல்யூஸ் ஆஃப் m for which m of I vector plus j vector plus k vector is a unit vector. m of I vector plus j vector plus k vector ஒரு அலகு வெக்டார் ஆயின் m இன் மதிப்பை காண்க. So let a vector is equal to m vector plus I vector plus j vector plus k vector m into போட்டாச்சு. modulus of a vector is equal to m into root of, இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட்டுக்குள்ளார 1 எல்லாமே ஒன்று தானே, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். ஸோ m இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு வரும். ஸோ மாடலஸ் ஆஃப் a vector is equal to m இன்ட்டு ரூட் 3, ஓகேவா. given a vector is a unit vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அலகு வெக்டார், ஒரு அலகு வெக்டார் ஆயின் that is modulus of a vector is equal to plus or minus 1. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமாடா. யூனிட் வெக்டார்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ m root 3 is equal to plus or minus 1. ஸோ m is equal to plus or minus 1 by root 3. அடுத்த கொஷின் போகலாமாடா. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 17th கொஷின். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் a of 1, 1, 1, b of 1, 2, 3 and c of 2, minus 1, 1 are vertices of an isosceles triangle. முக்கியமான கேள்விடாமா. ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் என நிறுவுக. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம அந்த OA OB OC அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. அந்த கான்செப்ட் படி தான்ப்பா எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. வெக்டார்னு கொடுத்துருந்தா தான் இல்லை ஸ்மால் a ஸ்மால் b ஸ்மால் c அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருந்தாலோ இல்லை புள்ளிகள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலோ நிலை வெக்டார் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாலோ நீங்கள் வந்து அதை OA வெக்டார் OB வெக்டார் OC வெக்டார்னு எழுதிக்கணும். ஸோ IJK வச்சு எழுதலாமா. ஸோ OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I வெக்டார் ப்ளஸ் J வெக்டார் ப்ளஸ் K வெக்டார், OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I வெக்டார் ப்ளஸ் 2J வெக்டார் ப்ளஸ் 3K வெக்டார், OC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2I வெக்டார் மைனஸ் J வெக்டார் ப்ளஸ் K வெக்டார். ஸோ நம்ம வந்து ABBC CA என்னன்னு பார்க்கலாமா. ஸோ AB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். OB அப்படியே காப்பி பண்ணிடலாம், மைனஸ் OAங்கிறனால த்ரோ அவுட் அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். எதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ சைன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். அது ப்ளஸ்னால் மைனஸ் மைனஸ்னால் ப்ளஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ மைனஸ் I வெக்டார் மைனஸ் J வெக்டார் மைனஸ் K வெக்டார். தேர்ஃபோர் AB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அந்த I போயிடும் இல்லையா. ஸோ 2J மைனஸ் J இருக்கும். ஸோ J வெக்டார் போட்டுக்கோங்க. 3K மைனஸ் K, தேர்ஃபோர் ப்ளஸ் 2K வெக்டார், ஓகேவா. இதில் வந்து நமக்கு ஐட்டம் இல்லை, அதனால் அது 0 ஐயும் போட்டிருக்கேன். பட்டு
இந்த அதோட கோஃபிஷியன்ஸ் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு ஐயோடது எழுதிட்டேன் 0, அப்புறம் ஜேயோடது 1, கேயோடது வந்து 2. சரிங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, தேர்ஃபோர் ஆட் பண்ணுறச்சு √5 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்தது பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டாரா? ஸோ ஓசி வெக்டாரை அப்படியே காப்பி பண்ணிடலாம். மைனஸ் ஓபியா, அப்போ த்ரோட்டு சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எல்லாமே நெகட்டிவாக மாறிடுது. ஸோ 2i minus I, ஸோ ப்ளஸ் I வெக்டார் மைனஸ் ஜே மைனஸ் 2j மைனஸ் 3j வெக்டார் k மைனஸ் 3k மைனஸ் 2k வெக்டார். ஸோ இது மாடுலஸ் ஆஃப் பிசி பார்க்குறச்ச இதுக்கு வந்து 1 மைனஸ் 3 மைனஸ் 2வா அதோட கோஃபிஷியன்ஸு. பெரிமீட்டர் அப்படின்னா நம்ம அதே மாதிரி மாடுலஸ் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணுறோம். இது ஐசோலைஸ்னால் இதோட எனி டூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஐசோலைஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு √14 கிடைக்குது. சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஸோ ஓஏ வெக்டாரை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஓசி வெக்டாரை வந்து த்ரோட்டு அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஐ வெக்டார் மைனஸ் 2i வெக்டாருங்கிறது மைனஸ் ஐ வெக்டார், ஜே வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டாருங்கிறது ப்ளஸ் 2k வெக்டார், கே வெக்டார் போயிடுது, அதனால் 0k வெக்டார்னு போட்டாச்சு. மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கோஃபிஷியன்ஸ் வந்து -1, 2, 0ன்னு போட்டாச்சு. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, இது 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0. ஸோ √5. ஸோ ஏபியும் சிஏவும் நமக்கு ஒரே மாதிரி கிடச்சிடுது பாருங்கள். அப்போ நம்ம ஐசோலைஸ் ட்ரையாங்கல்னு சொல்லிடலாமா? இருசம பக்கம் முக்கோணம் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு √5. ஓகேவா? Therefore, the given points are the vertices of an isosceles triangle. Therefore, இருசமபக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் என நிறுவப்பட்டது. Hence proved. Therefore, இருசமபக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் என நிறுவப்பட்டது அல்லது உச்சி புள்ளிகள் என நிறுவப்பட்டது. Thank you students.